சந்தைக்கு போகலாமா? ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் லாங் வீடியோ போடணுன்னு. நேற்று சந்தைக்கு போனோம், அது ஃபுல்லாக கேப்சர் பண்ணேன். அதுதான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இங்கே திங்கலாம் மட்டும்தான் சந்தை போடுவாங்க. ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரிஷியன் ஜாமான் அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், காய்கறி எல்லாமே இருக்கும். பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறதுனால அப்பப்போ மட்டும் திங்கக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே ஸ்நாக்ஸு, பொம்மை ஐட்டம் எல்லாம் இருக்கிறதுனால தம்பி பொம்மை வேணும், ஸ்நாக்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவன் அங்கேயும் ஓட்டிகிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி வச்சு காய்கறி வாங்குறதுக்கே பெரும்பாடாயிடுச்சு. நான் எப்போ சந்தைக்கு போனாலும் தம்பிக்கு சோளம் வாங்காமல் வரமாட்டேன். நேற்று நான் போனப்போ சோளம் வாங்கலை. எப்போ பார்த்தாலும் அதே வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆப்பிள், திராட்சை அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு கீரை கடையிறதுக்கு சட்டி இல்லைன்னு சொல்லிட்டு மண்பானையில் ஒரு கீரை சட்டி வாங்கினேன். அது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு. அது எப்படி பழகணும் அப்படின்னு பார்த்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க. அவன் கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். ஆல்ரெடி கார் நிறையா இருக்குது வீட்டில். பபுள்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வர வழியில் நைட்டு தோசை ஊற்றலாம்னு சொல்லிட்டு மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு மளிகை கடையில் போய்ட்டு துணி சோப்பு, தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சில்லறை ஜாமான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல். வந்ததுக்கப்புறம் கையில் உள்ள ஜாமான்லாம் மேலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தம்பி வர சாப்பாடு ஊட்டணும். அதனால் மேலே ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு கீழே ஒரு பக்கம் காயெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். அவங்க சட்னிக்கு தேவையானது காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து எனக்கு காய்கறி எடுத்து கொடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியோ ஓரளவுக்கு காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். அது மாதிரி தோசையும் ஊற்றியாச்சு. சட்னியும் வதக்கி வச்சுட்டு சட்னியும் அரைச்சிட்டேன். நைட்டு தோசை சாப்பிட்டாச்சு. தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினான். தூங்கவே இல்லை, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. இப்படி தான் எங்களோட டே போணுச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.